கரூரில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டமானது ஒரு பெருந்துயர சம்பவமாக இன்று மாறியிருக்கிறது. நேற்று இரவு முதலே கரூர் நகரில் மரண ஓலங்கள் கேட்கத் தொடங்கி அது தற்பொழுதுதான் சற்று தணிந்திருக்கிறது. உயிரிழந்த 39 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில், மற்றொரு புறம் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சிறைச்சல் எடுத்து மயங்கி விழுந்த 100க்கும் மேற்பட்ட நபர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 52 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் 2 பேரின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேற்று கரூரை பொறுத்தவரை பிற்பகல் 2 மணி அல்லது 4 மணி இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படியும் விஜய் வந்து விடுவார், பேசிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனுமதி பெற்றது நண்பகல் 12 மணி என்ற அளவில் பின்னர் தெரிய வந்தது. ஆனால் மேலும் காலதாமதமாகி 7 மணி என்ற அளவில்தான் அங்கு களத்திற்கே விஜய் வர, அந்த நேரத்தில் பணி முடிந்து வந்தவர்களுமே கூட அங்கு குழுமியிருந்த மக்களின் கூட்டத்தோடு அவர்களும் சேர, எதிர்பாராத ஒரு மாபெரும் கூட்டமானது அங்கு வேலுச்சாமி புரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் திரண்டிருக்கின்றனர். 10,000 பேர் வரை கூடுவார்கள் என்று சொல்லி தாவேக தரப்பிலிருந்து அனுமதியானது வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த 10,000 என்றால் கூட குறைய என்ற ஒரு எண்ணிக்கையை பொறுத்து 15,000 பேர் என்ற ஒரு அடிப்படையில், அந்த எண்ணின் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏமூர் எனும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாகியிருக்கிறார்கள். உயிரிழந்த அவர்களுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மயானத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர் கதறி எழுது வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இல்லாம குடும்பம் எவ்வளவு சிரமப்படும். அவளும் பக்கத்துல தானே நின்னோம், அவையாடுக்கு பின்னாடி நின்னாளுக்கோ தட்டு தடுமாறு நீங்க அத்தா கும்பலத்துல நீங்க தோல்ல தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ்ல போடாங்க. அப்பயே நானும் சத்து போயிட்டு வெறும் உடம்புதான் பயங்கரமான கும்பல சாமி. மூச்சு விட்டு தடறல கீழே மேல விழுந்து எல்லா சடமா நிறைய கும்பல சாமி.
அந்த கும்பல்ல நானும் தான் இருந்தேன். ஐயோ மூச்சு விட முடியலம்மா. எல்லாம் நெருக்கடி நெருக்கடி, கீழே மேல விழுந்து பசங்கள்லாம் ஏறி மிதிச்சு எல்லாமே இது ஒரு அவ என்னோட பேசுனீங்க, அவ என் பக்கத்துலதான் நாங்க பேசிக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம். அவ என் பக்கத்துலதான் நின்னோம். நான் இல்லைங்க, நானும் வேலைக்கு போயிட்டுங்க. நானும் கொஞ்சம் பேச மாட்டேன். நானும் ஒரு 2 மாசம் அவங்க வீட்டுக்கு போகல. என் பிள்ளைகளும் பார்க்கல. அவங்க இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து வெண்ணலையில இருந்தது. அம்மா போய் மேட்டைக்கு பார்த்துட்டு கோயிலுக்கு போல, ஓம் சக்தி கோயிலுக்கு அவங்க அம்மாலே வர சொன்னாலா. தோடு எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கிறா, சீலை 2 எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறா. மேட்டைக்கு முடிச்சோடனே போலாமான்னாளா. போவாண்டாம்மா, மேட்டைக்கு வீட்டுல இருமான்னாளா. இல்ல எல்லாம் போறாங்க போனா அப்படியா. அது பக்கத்து போல சந்திரா போறா. நானும் பாருன்னு அந்த அம்மாளுங்க பக்கத்து வீட்டு பொம்பளையும் 2 பேர் சேர்ந்து டம்பா ஏறி போனாங்களோ. எப்படி போனாங்க சாமி, நான் வகுத்து பாட்டுக்கு. அவங்க இல்லாம குடும்பம் எப்படி கொடுமை ஒருத்தர் இல்ல சாமி, கொடுமை சரியான கொடுமை கொடுமை. அவனுக்கு ஒன்றும் இல்லையே. வரலாம ஒன்றும் இல்லை சார். கொழுதாருக்கு ஆறுதல் இல்லையே. அந்த 2 பசங்களுக்கு அந்த 2 பசங்களுக்கு ஐயோ சந்திரா வழி வந்தா வந்தா கொழுதாரு பாதுகாத்து கொண்டாந்து வீட்டுல வச்சு பார்த்தானே. இன்னைக்கு தளபதியை பார்க்க போய் திரும்ப வருமா, போன உயிர் வருமா வருமா. எங்க அண்ணன் என் பிள்ளைகளை யாருனாகிட்டு போயிருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டுட்டு இருக்க மாட்டானே. போயிட்டு போயிடுச்சு. யார் பாப்பா. ஐயோ எங்க அண்ணன் பண்ணாதே ஆயிட்டாரு, பிள்ளைங்களோட அதே ஆகிட்டாங்க. எங்க அண்ணன் உடம்பு சரியாம இருந்துச்சு. என்ன போகாத போகாதன்னு சொல்லி போயிருச்சு. இப்படி ஆகணும் தெரியலையே தெரியலையே. எங்க அத்தை வந்து கேட்டப்ப வீட்டுக்கு வந்துருந்தா நீ போத்த கும்பல்ல வந்துருவாங்க, எங்கிட்ட ஒரு பக்கம் இருப்பாங்க, நீ போத்தன்னு சொன்ன. வீட்டுக்கு வரல, கடைசியில் இப்படி வர்றாங்களே இப்படி வர்றாங்களே இப்படி வர்றாங்களே. நீ பார்க்க போறா பிள்ளைங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போய் இருக்க வீடு இல்லாம ஒண்ணு இல்லாம இப்பதான் காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு வேலை இல்லாம போயிருச்சு, அனாதையா விட்டுட்டு.
ஐயோ அந்த பிள்ளை உயிர் கரூர் அருகே உள்ள ஏமூர் எனும் ஒரு கிராமமே நிலைகுலைந்து போயிருக்கிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்று கரூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 5 பேருக்கான இறுதி காரியங்கள் நடைபெற்று அவர்களது உடலானது தகனம் செய்யப்பட அங்கு குழுமியிருந்த அவர்களது உறவினர்களும் குடும்பத்தாரும் கதறி எழுத காட்சிகளைத்தான் நாம் இதுவரை பார்த்தோம்.